Hey guys, நான் உங்கள் குரோனாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைன்லி அபவுட் பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்ல பைனரியோட மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைனரின்னு சொன்னாலே அதுக்கு டூ, அதாவது ரெண்டுன்னு அர்த்தம். ஏன் நம்ம பைனரின்னு கூப்பிடுறோம்? ஸோ பைனரின்னு சொல்லும் போதே இந்த இதோட அப்ரோச் தான் இது மீன் பண்ணுது. இந்த அப்ரோச் என்ன பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும். இந்த டேட்டா வந்து எப்பவுமே ஆர்டரா இருக்கும். ஸோ ஆர்டர் டேட்டான்னு சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி லைக் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஆர்டர்டா தான் இருக்கும், அன்ஆர்டர்டா இருக்காது. நம்ம அன்ஆர்டர் டேட்டாக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ லீனியர் சர்ச் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், ஒரு போய் பார்த்துட்டு இருந்துருங்க. இன்கேஸ் அதை பார்க்கலனாலும் இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். எப்பவுமே வந்து இந்த ஆர்டர் தான் இருக்கும். எப்பவுமே இந்த ஆர்டர் இல்லாம 6 4 3 அந்த மாதிரி ரேண்டம் ஆர்டர்ல எப்பவுமே இருக்காது. ஸோ இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ற டேட்டாவை மட்டும் தான் இந்த பைனரி சர்ச் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பைனரி சர்ச் இந்த டேட்டாக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். தட்ஸ் மெயின் ரீசன் நம்ம இதை யூஸ் பண்றது. ஸோ இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி இருக்க டேட்டாவை நம்ம பாதியா ஸ்பிளிட் பண்ணுவோம். அதான் வந்து பைனரி சர்ச்ல ரெண்டுன்னு சொல்றாங்க. இங்க பைனரிங்கிற வார்த்தைக்கே ரெண்டுன்னு தான் அர்த்தம். ஸோ எப்பவுமே இதை வந்து பாதியா ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்க போற எலிமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிப்போம். ஒன்னு இதுவா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒன்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ அகைன் வந்து டூவா இது இந்த பார்ட்டை நம்ம ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிச்சுட்டு வி ஹாவ் டு யூஸ் லெஃப்ட் ஆர் ரைட்னு முடிவு பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம இதுதான் வந்து அப்ரோச். இந்த அப்ரோச் வந்து அதுக்கு பைனரி பேர் வந்துச்சு. நம்ம கான்செப்ட் வந்து கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்ட்டு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் எப்படி வந்து நம்ம கான்செப்ட் குள்ள போறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஓவர் தேர். ஸோ இங்க எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள் தான். லெட் மீ டேக் அ ஃபியூ எலிமெண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் 8 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பட் 8 எலிமெண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் இது ஒரு அரேக்குள்ள இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அரேல இருக்கனால எப்பவுமே வந்து இங்க 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ், டோட்டல் 8 எலிமெண்ட்ஸ். ஆனால் வந்து அரேயோட இண்டெக்ஸ் வந்து 7ல எண்ட் ஆகும். n-1 தான் எப்பவுமே எண்ட் ஆகும். ஸோ 8 இருக்கனால இங்க வந்து 8 - 1. ஸோ எனக்கு வந்து இங்க 7 தான் இருக்கும். பிகாஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பைனரி சர்ச் அப்ளை பண்ண போறோம். ஸோ பைனரி சர்ச் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிரும். இந்த மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் கோயிங் டு பி லோ பிளஸ் ஹை. ஓகேவா? லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. இந்த லோங்கிறது சொல்றதுனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் தென் ஹைன்னு சொல்றது இந்த கடைசி எலிமெண்டோட இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு we have to divide by 2. அதை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ 0 பிளஸ் 7 டிவைடட் பை 2. நமக்கு இங்க வந்து 7 டிவைடட் பை 2 ஆன்சர் கிடைக்கும், விச் இஸ் கோயிங் டு பி 3.5. நம்ம வந்து எப்பவுமே ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ. நமக்கு இந்த ஃப்ளோட் வேல்யூ வேணாம். ஸோ இன்டீஜர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணும்போது வி கெட் சிம்பிளி as 3. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மிடில் எலிமெண்ட்டை 3 செட் பண்ணிக்கிட்டோம். அதாவது 0 1 2 3 இந்த இண்டெக்ஸ், இந்த 3ங்கிற இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. நம்ம வந்து கிடைக்க போற எலிமெண்ட், அதாவது நமக்கு கண்டுபிடிக்க போற எலிமெண்ட் வந்து நான் 7 செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு 7ங்கிற எலிமெண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த 4 இந்த 3ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் 4. இந்த 4ங்கிற எலிமெண்ட்டை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் 7ஓட கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கா? ஸோ வந்து சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, பெருசா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் ரெண்டுமே உங்களுக்கு கோட் பண்ணும்போது ஈஸியா சொல்லி தரேன். இப்போதைக்கு நம்ம இந்த இதுக்கு இருக்க கண்டிஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ 7ஓட இந்த 4 குட்டியா இருக்கா? குட்டியா இருக்க என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த லெஃப்ட்ங்கிற டேர்ம் வந்து இனிஷியல் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த லெஃப்ட்ங்கிற டேர்மை நான் மிடில் பிளஸ் 1ன்னு மாத்திடுவேன். லெஃப்ட்ங்கிற டேர்மை மிடில் பிளஸ் 1, அதாவது இந்த மிடில் வந்து என்னவா இருந்துச்சுன்னா 3ஆ இருந்துச்சு இல்லையா? இந்த 3ஆ இருந்துச்சு. இந்த 3ல இருந்து பிளஸ் 1 பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு இந்த 4th இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் தான் என்னோட லெஃப்டா மாறிடும். நான் உங்களுக்கு சிம்பிளா இன்னொரு இடத்துல வரைஞ்சு வேணா காமிக்கிறேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ இப்போ இப்படி எழுதிருக்கேன். ஸோ இப்படி எழுதிருக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் போட்டதான் திருப்பி இங்கே கிளியரா எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் தான். எல் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹெச் வந்து n-1, விச் இஸ் கோயிங் டு பி 8 - 7 இங்க. அண்ட் தென் சேம் ஃபார்முலா மிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் ஹெச் டிவைடட் பை 2. ஸோ வந்து 0 + 7 டிவைட் பை 2 3.5 ஆன்சர் வரும். நம்ம இன்டீஜர் இருக்கிறனால ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருந்து இருக்க வேல்யூஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு 3ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த 3ன்னு எடுக்கிறதா இங்க இருக்கு. இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா we have the value 4. இந்த 4ங்கிற வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூட கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா we simply update L. ஓகேவா? இந்த L வந்துட்டு மிட் பிளஸ் 1 அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து L வந்து இந்த 0th எலிமெண்ட்ல தான் இருந்துச்சு.
and then h வந்து this last element இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐம் கோயிங் டு அப்டேட்டிங் இந்த பெருசா இருந்த ஒரு பெரிய அரேவை இப்போ நான் சின்னதா ஒரு அரேவா ஸ்பிளிட் பண்ணிட்டேன், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டேன் பை ஹேவிங் திஸ் மிட். இப்போ இதுதான் என்னோட மிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இருந்துச்சு. இப்போ இந்த 4 யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா இந்த பெரிய அரேவை நான் ஸ்பிளிட் பண்ணேன் இல்லையா பாதியா, இதை வந்துட்டு இன்னொரு அரேவா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஓவர் ஹியர். எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1. இந்த மிட்ங்கிறது என்ன இருந்துச்சு 3 பிளஸ் 1 தான் என்னோட எல். இப்போ எல்லுங்கிறது 0ல இருந்து இப்போ எல் வந்து 4 அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்துச்சு, இப்போ எனக்கு அப்டேட் ஆயிட்டு எல் இஸ் ஈக்குவல் டு 4 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்டார்டிங் அரே பாத்தீங்கன்னா இப்போ 5 6 7 அப்படிதான் இருக்க போகுது. பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு 4 5 6 7 இருக்க போகுது. ஏன்னா ஸ்டார்டிங் அரே இஸ் கோயிங் டு பி ஸ்டார்டிங் இட் 4. இந்த 4 இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு 5ன்னு ஆன்சர் தான் இருக்கு. இங்க வந்துட்டு 5 6 7 8 இதெல்லாம் வந்துட்டு இண்டெக்ஸ், கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அரே டேட்டா, அரேவோட டேட்டா. ஸோ எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகானா மேலே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னோட டேட்டா. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பிளிட் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா என்னோட எல் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். நம்ம திருப்பி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா அகைன் திஸ் லோ இதுதான் எல், அகைன் இதுதான் ஹெச்ஆ இருக்க போது, சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கிற கேஸ்ல வந்து நம்ம வந்து எல் பிளஸ் ஹெச் டிவைட் பை 2 தான் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு எல் என்ன இருக்குன்னா 4 இருக்கு 7 இருக்கு. ஸோ வந்துட்டு சேம் இங்க பண்ணோம்னா நம்ம 4 பிளஸ் 7 இஸ் 11 டிவைடட் பை 2 பண்ணுவோம், which is going to be 5.5. எனக்கு வந்து 5 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா என்னோட அகைன் பார்க்குறேன் இந்த 5th இருக்க இண்டெக்ஸ்ல வந்துட்டு என்ன எலிமெண்ட் இருக்கு 6 இருக்கு. 6 இஸ் லெஸ்ஸர் தேன் 7. ஸோ திருப்பி நான் அதுதான் பண்ணணும், எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 பண்ணணும். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய எலிமெண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இன் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் இல்லை, பட் ஆனால் இன்கேஸ் இப்படி வந்துச்சுன்னா இந்த 7ங்கிறது வந்துட்டு எனக்கு இருக்க எலிமெண்ட், பட் ஆனால் நான் கண்டுபிடிக்க வேண்டிய எலிமெண்ட் வந்துட்டு இஸ் கோயிங் டு பி ஸ்மாலர் தேன் திஸ். ஸோ சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த கேஸ்ல வேற ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும், which is going to be h is equal to mid minus 1. ஓகேவா? நான் நம்ம கோடிங் பார்ட்ல நான் அது கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஐட்ரேஷன் கிளியரா காமிக்கிறேன், ஸோ தட் அது புரியணுங்கிறதுக்காக. பேசிக்கா இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இருக்க பெருசா இருக்க ஒரு அரேவை ஸ்மாலா ஸ்பிளிட் பண்ணிட்டு எந்த சைடுல நமக்கு மூவ் பண்ணணும்னு பார்ப்போம். நமக்கு தேவையான அப்ரோப்ரியேட் சைடு ரைட் சைடா இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் அரேவை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பாதியா ஸ்பிளிட் பண்ணுவோம். அந்த பாதியா ஸ்பிளிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அரே கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பண்றதுனால நமக்கு பாதியா நம்ம ஃபுல்லா சர்ச் பண்ண வேண்டிய வேலை கிடையாது, லிட்டரலா நம்ம பண்ண வேண்டிய வேலையை பாதியாக்கிடுறோம். ஸோ தட் இஸ் த மெயின் கோல். அந்த மாதிரி பாதியா பண்றதுனால நமக்கு பைனரி சர்ச்சுங்கிற பேர் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். பாத்தீங்கன்னா இது ஒரு கோட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வெறும் 3 கண்டிஷன் நீங்க மொத்தமா சால்வ்லே பண்ணிடலாம் பைனரி சர்ச்சஸ்லாம். ஸோ தட் இஸ் வாட் நம்ம பார்க்க போறோம். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஐட்ரேஷன் நான் கிளியரா சொல்றேன். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு கிளியரா புரியுதான்னு பாத்துக்கோங்க. வித் திஸ் செக்ஷன் எதுவுமே இல்லை, ஒரு அரே இருக்கும், பாதியா ஸ்பிளிட் பண்றோம், எந்த சைட்ல மூவ் பண்ணணும்னு பார்க்கணும், லெஃப்டா ரைட்டான்ட்டு. ரைட்னா நம்ம ரைட் சைட்ல மூவ் பண்ணணும், லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணணும். அதையும் நம்ம பாதியா மூவ் பண்ற சைட்ல பாதியா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணதே நம்ம திருப்பி பண்ணுவோம் until we get the element. அப்படி இல்லை எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா நம்ம -1 சொல்லிடுவோம், எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிடுவோம், எதுவுமே மேட்ச் ஆகல. மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு மேட்ச் ஆர் இண்டெக்ஸை கொடுத்துருவோம். ஸோ ஐ ஹோப் யூ guys understood this. நம்ம நெக்ஸ்ட் வந்து கோடிங் பார்ட் போகலாம். இதான் நம்ம கோடிங் பார்ட். ஸோ கோடிங் பார்ட் நம்ம என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். நம்ம ரொம்ப சிமிலர் தான் ஸ்டார்ட்லாம். இந்த ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் பண்ண மாதிரி தான். ஒரு எலிமெண்ட் வாங்கிக்கிறோம், ஒரு அரே சைஸ் வாங்கிக்கிறோம், ஒரு அரேயோட எலிமெண்ட் டேட்டா வாங்கிக்கிறோம், ஒரு பூலியன் டேட்டா செட் பண்ணுறோம். அண்ட் தென் நீங்கள் லீனியர் சர்ச்சுக்கு பண்ணதுக்கு பதிலாக நம்ம பைனரி சர்ச் பண்ண போகிறோம். இந்த பைனரி சர்ச் நமக்கு பண்றதால வந்துட்டு நமக்கு கிடைக்கிற தேடுற எலிமெண்ட் கிடைச்சதுன்னா அது வந்து ஃபவுண்டு இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அப்படி இல்லை -1 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எவ்ரி திங் ஃபார் தி பைனரி சர்ச். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கொடுத்துருவாங்க, இல்லைனாலும் இட்ஸ் வெரி சிம்பிள் தான். பேசிக்காக ஒரு எலிமெண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்டர்ன் போட்டு ஒரு இன்டீஜர் வந்து சேவ் பண்ணி நான் எலிமெண்ட்ல வச்சுக்கிறேன். இந்த எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிற எலிமெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி அரே. எனக்கு வந்து n சைஸ் அரே இருக்கிறதுனால நான் வந்து சைஸையும் வாங்கிக்கிறேன் இன்புட்டாகவே. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு இன்புட் சைஸாக கொடுக்கணுமோ அந்த சைஸை வந்து வாங்கிக்கிறேன். அண்ட் தென் வாங்குற சைஸை வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இந்த அரே. ஸோ வந்து எனக்கு வந்துட்டு என்ன இன்புட் கொடுக்குறனோ அந்த சைஸுக்கு வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அந்த அரே மாறிக்கும். அண்ட் தென் இங்கே ஒரு பூலியன் செட் பண்ணியிருக்கேன் டு கன்ஃபார்ம் தட் எனக்கு வந்து டேட்டா வந்து ஃபவுண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி
பார்க்கறதுக்கு நான் ஒரு பூலியன் டேட்டா இங்கே வச்சிருக்கேன். அண்ட் தென் அரேவெல்லாம் வந்துட்டு எனக்கு அரே டேட்டாவாக கொடுத்துட்டு நான் இந்த அரேக்குள்ளே போடணும் இல்லையா, டேட்டா கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அதை தூக்கி இந்த அரேக்குள்ளே போடணும். ஸோ அதுக்காக இந்த சின்னதாக ஒரு மாடியூல் மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் நாட் த லாஜிக். இது வந்துட்டு சும்மா ஒரு இன்புட் வாங்குறதுக்கு ஒரு பிரிண்ட் மாடியூல் செட்டப் பண்ணுறது தான். ஸோ இந்த லாஜிக் பார்ட்லாம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இல்லஸ்ட்ரேஷனில் எல்லுங்கிறது வந்துட்டு 0ன்னு இருக்கணும், அண்ட் தென் ஹெச்ங்கிறது வந்துட்டு n-1 இருக்கணும்ட்டு. இந்த n-1னா நத்திங் பட் சைஸ் -1. ஸோ இதுதான் நம்ம எக்ஸாக்டாக கோட் பண்ண போகிறோம். மேபி இந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் எவ்ரி திங் நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக ஒரு ஐட்ரேஷனோட சொல்லிடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு கோடிங் பார்ட். ஸோ இன்ட்டு L is equal to 0 செட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் H is equal to சைஸ் -1 செட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக நான் அந்த இதில் சொல்லியிருந்தனால தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒயில் லூப் செட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏன் ஒயில் லூப் போடலாம், ஃபார் லூப் போடலாமான்னு கேட்கலாம். பட் ஃபார் லூப் எப்போ நம்ம போடுவோம்னா, நமக்கு வந்து எவ்வளோ ஐட்ரேஷன் ஆகணும் தெரிஞ்சால் மட்டும் தான் ஃபார் லூப் போடுவோம். பட் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஐட்ரேஷன் எனக்கு ஆகி எப்போ எனக்கு ஆன்சர் கிடைக்கும் தெரியாதனால நான் வந்துட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் திஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா L less than equal to H. இந்த கண்டிஷன் வரைக்கும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு அப்படியே ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு மேலே போட தேவையில்லாதனால L less than is equal to Hங்கிறது தான் என் கண்டிஷன். இப்போ வந்துட்டு மிட்னு ஒன்று உள்ள பார்த்தோம் இல்லையா, அந்த மிட்டுங்கிற வேல்யூக்கு தான் பார்த்தோம். மிட்டோட ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்னா L plus H டிவைடட் பை 2. இந்த ஃபார்ம்ல தான் நம்ம உள்ளேயும் பார்த்தோம். ஸோ அதே ஃபார்ம்ல தான் எங்கேயும் நம்ம சொன்ன மாதிரி போட போறேன். ஸோ இது போட்டால் நமக்கு வந்து அந்த அரேவோட மிடில் வேல்யூ கிடைச்சிடும், மிடிலோட இண்டெக்ஸ் கிடைச்சிடும். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு நம்ம என்ன வேல்யூ இருக்குன்னு நாங்கள் செக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதான் நம்ம பண்ண போறோம் இங்க எக்ஸாக்டா. இஃப் இந்த நம்பர்ஸுங்கிற அரேயோட மிட் வேல்யூ இருக்கா, இந்த மிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அந்த எலிமெண்டா இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம அந்த எலிமெண்ட்டை கொடுத்துருவோம் டைரக்டா. ஓகேவா, அப்போ என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் தட் அந்த இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இண்டெக்ஸ் கொடுத்த அப்புறம் நம்ம பூலியன் ஒன்று செட் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு ட்ரூன்னு செட் பண்ணிடுவோம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து பூலியன் ஃபால்ஸா இருந்துச்சு, பிகாஸ் எனக்கு இன்னும் ஃபவுண்ட் ஆகலை, அந்த எலிமெண்ட் வந்து ஃபவுண்ட் ஆகலை. இப்போ வந்து ஃபவுண்ட் ஆகிடுச்சு. இது ஏன் எக்ஸாக்டா இப்படி போடுறோம் நான் அது நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். ஸோ ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு மாத்திட்டு ஐம் கோயிங் டு பி பிரேக்கிங் திஸ் இந்த இதில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப்ல இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் ஆஃப் மிட் வந்துட்டு ஈக்குவலா இல்லாம கம்மியா இருந்துச்சுன்னா, லெஸ் வந்து எலிமெண்டா இருந்துச்சுன்னா, அப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா L is equal to mid plus 1 கொடுத்துருவேன். ஸோ இதுவும் நான் அங்கேயே சொல்லியிருந்தேன். இன்கேஸ் வந்துட்டு நம்ம எடுக்கிற எலிமெண்ட் வந்துட்டு இந்த ஃபைனல் எலிமெண்ட்டோட கம்மியா இருந்துச்சு, தேர்ட் எலிமெண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ வந்து L is equal to mid plus 1 பண்ணணும். அப்படி இல்லாத கேஸ்ல வந்துட்டு H is equal to mid -1 பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி நான் இங்க சொல்லியிருந்தேன் H is equal to mid -1 and then L is equal to mid plus 1 சொல்லியிருந்தேன். இந்த கேஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபைனலா தேடி கிடைக்க வேண்டிய எலிமெண்ட் வந்துட்டு இப்போ நம்ம இருக்க இண்டெக்ஸோட மேட்ச் ஆகி கம்மியா இருந்த கேஸ்ல வந்துட்டு L is equal to mid plus 1, அது அதிகமா இருந்த கேஸ்ல வந்து H is equal to mid -1. இதுதான் நம்ம இங்க எக்ஸாக்டா போட்டிருக்கோம். ஸோ இவ்வளவுதான் லாஜிக்கே பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. வி அப்சல்யூட்லி இங்கேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம்னா, எனக்கு வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு கிடைக்காத கேஸ்ல என்ன பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் வாட் நம்ம இங்க போட போறோம். இதுக்கு நம்ம பூலியன் செட் பண்ணோம். இந்த பூலியனை வந்துட்டு எக்ஸாக்டா எனக்கு இப்போ இந்த கிடைக்கல அந்த ஸ்டேட் வரும்போது நான் -1 பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இந்த பூலியன்ல ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணி ஃபால்ஸ்னு செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மிட்டுங்கிற ஆன்சர் வந்து இங்கே கிடைச்சிருச்சு, எலிமெண்ட் வந்து கிடைச்சிருந்த கேஸ்ல வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நான் பிரேக் பண்ணிட்டேன். இன்கேஸ் கிடைக்காத கேஸ்ல நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு பூலியன் வச்சிருந்தேன். இந்த பூலியன் வேரியபிள் வந்து இன்கேஸ் எப்பவுமே ஃபால்ஸாவே கடைசிக்கு இருந்துச்சுன்னா அப்போ வந்து எனக்கு -1 பிரிண்ட் ஆகணும். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஓஹியோ. ஸோ இந்த கோட் நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுதா இல்லை ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு லெட்ஸ் டீபக் தட் இஃப் தேர் இஸ் எனி எரர். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்ட்டு. ஸோ நம்ம 7 கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் எங்கேயும் இப்போ ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ எலிமெண்ட் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ லெட் மீ கிவ் இட் ஆஸ் 8 எலிமெண்ட் கொடுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு லெட் ஸ்டார்ட் வித் 1 2 3 4 5 6 7 and then 8. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 6ன்னு வருது. பிகாஸ் எனக்கு 0 1 2 3 4 5 and then 6. ஓகேவா, 0 வந்து 6 எலிமெண்ட்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லுது. ஸோ திஸ் இஸ் பைனரி சர்ச். இந்த பைனரி சர்ச்சை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ
ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு ஐட்ரேஷன் குட்டியாக போட்டுருவோம் இன் கேஸ் யூ guys didn't அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ செட் நம்ம 8 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோமா. லெட் மீ டேக் இட் அப் லைக் திஸ். ஸோ இங்கேயே எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸோ 8 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்திருந்தோம், 6 7 8 எலிமெண்ட்ஸ்ட்டு. இந்த 8 எலிமெண்ட்டுக்குமே இண்டெக்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இங்க மேல இருக்கலாம் இண்டெக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ மேல வந்து 0 1 2 3 4 5 6 7 இண்டெக்ஸ் வந்து அசியூம் ஆகும். ஸோ இது எல்லாமே இண்டெக்ஸ், கீழே இருக்கிறதா வேல்யூ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி போடுறேன். பட் ஆனால் இந்த எலிமெண்ட் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும்னா எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேவா? இந்த கோட்ல இருக்கிறது பத்தி பார்த்தா எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் h is equal to size minus 1. சைஸுங்கிறது நத்திங் பட் இந்த டோட்டலாக 8 எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த சைஸ் தான் இது. ஸோ வந்துட்டு சைஸ் மைனஸ் ஒன்னுட்டு இந்த சைஸ் மைனஸ் ஒன் இஸ் நத்திங் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா 8 minus 1 அதாவது 7 ஆன்சர் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் திங். இதுக்கு அடுத்து ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். மிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஹெச் டிவைடட் பை 2. இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிடில் வேல்யூ கொடுக்கும். எப்படி மிடில் வேல்யூ கொடுக்கும்னு கேட்கலாம். இதையும் நான் இங்கே போடுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் 0 பிளஸ் 7. 0 பிளஸ் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 7 தான் கிடைக்க போகுது, டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 2 தான் வரும், விச் இஸ் கோயிங் டு பி 3.5. ஆனால் நமக்கு எப்போவுமே இன்டீஜராக தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த வேல்யூவை. ஸோ வந்து ஃப்ளோட்டுங்கிறது நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சா 3ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு மிட்ல சேவ் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அரே ஆஃப் மிட்னு எடுத்துப்பேன். பிகாஸ் அரே ஆஃப் மிட்னு எடுக்கும்போது இந்த அரே ஆஃப் மிட்ல இருக்க இண்டெக்ஸ், இது வந்து மிட்டுங்கிறதா இண்டெக்ஸ், இங்க ஐக்கு பதிலாக மிட்னு எடுத்திருக்கோம். ஸோ வந்து இந்த அரே ஆஃப் 3ங்கிற பொசிஷனுக்கு போகும். அரே ஆஃப் 3ங்கிற பொசிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டுபிடிக்க வேண்டிய எலிமெண்ட் வந்துட்டு 7. இப்போ வந்து அரே ஆஃப் பொசிஷன் 3ல என்ன இருக்கு, 4ங்கிற எலிமெண்ட் இருக்கு. இந்த 4ங்கிற எலிமெண்ட் வந்துட்டு 7க்கு இருக்குன்னு கம்பேர் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ தட்ஸ் வை நம்ம இங்க பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு எலிமெண்டான்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் இந்த அரே ஆஃப் மிட், அதாவது இங்க நம்பர்ஸ் ஆஃப் மிட் நம்ம எடுத்திருக்கோம், இங்க நான் அரே ஆஃப் மிட்னு சொல்றேன். ஸோ இந்த இஸ் ஈக்குவல் டு எலிமெண்டான்னு பார்க்கும். இஸ் ஈக்குவல் டு 7 இல்ல, பிகாஸ் இங்க என்ன இருக்கு, அரே ஆஃப் மிடில் 3 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எலிமெண்டான்னு செக் பண்ணும், விச் இஸ் எக்ஸாக்ட்லி நாட். அதாவது இங்க வந்துட்டு என்ன இருக்குன்னா 4 இஸ் ஈக்குவல் டு 7 செக் பண்ணும். 4 இஸ் ஈக்குவல் டு 7 இல்லைங்கிற கேஸ்ல வந்து இந்த இஃப் டோட்டல் நெக்லெக்ட் ஆயிடும். பிகாஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா இஃப்குள்ள போகாது, டேட்டா வந்துட்டு எல்ஸ் இஃப் போயிடும். இந்த எல்ஸ் இஃப் போயிட்டு செக் பண்ணும் நம்பர்ஸ் ஆஃப் மிட் லெஸ் தேன் தி எலிமெண்டான்னு பார்க்கும். ஆமா, ஏன்னா வந்துட்டு இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷன்ல என்ன சொல்லணும்னா லெஸ் தேன் தான் பார்க்கும்போது 4 லெஸ் தேன் 7 எஸ் ட்ரூ. ட்ரூனா என்ன போட்டிருக்கேன்னா எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 ஆகும்னு போட்டிருக்கேன். எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1ங்கிற கேஸ்ல என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி எல் வந்து 0வா இருந்துச்சா, இந்த 0ங்கிறது அப்டேட் ஆகும். என்னவா அப்டேட் ஆகும், மிட் பிளஸ் 1. மிட்ங்கிற வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டா இங்க 3ன்னு கண்டுபிடிச்சோம் மிட்ங்கிற வேல்யூ. 3 பிளஸ் 1 3 பிளஸ் 1 தான் இங்க எல்னு அசியம் ஆகும். ஸோ வந்துட்டு எல் வந்து 0ன்னு இருந்துச்சா இனிஷியலா, இங்க வந்து 0ன்னு இனிஷியலா இருந்துச்சு. இப்போ அப்டேட்டட் வேல்யூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். ஹெச்ங்கிறது சேமா தான் இருக்க போகுது, பிகாஸ் நம்ம எதுவுமே சேஞ்சே ஆகல. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு சைஸ் மைனஸ் 1 அதுதான் இருக்க போகுது, which is going to be அதே 7 தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாதியாக ஸ்பிளிட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணோம், மிட்டா இருந்துச்சு, இது ஒரு பார்ட்டா இருந்துச்சு, இது ஒரு பார்ட்டா இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் இந்த இருக்கிறத நம்ம மெயின் அரேவை மாத்திக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 6 7 8 மட்டும் தான் நம்ம கணக்குல எடுக்க போறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5 6 7 8 இருக்கும். இதுக்கு மேலே இட் ஹேஸ் டு ஹேவ் இண்டெக்ஸ்ல, அந்த இண்டெக்ஸ்ல சேமா தான் இருக்கும் வித்தவுட் எனி சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இங்க எழுதுறேன் அதை. ஸோ இதுக்கு இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 7 இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாம், எதுவுமே தேவையில்லை, எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் தட் இஸ் என்டையர் திங் ஆஃப் தி பைனரி சர்ச், நமக்கு வேலையை பாதியாக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதான் கம்பேர் பண்ணுவோம். சேம் இதே ஐட்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டே வருவோம். இதே ஐட்ரேஷன் அப்ளை பண்ண நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இதே மாதிரி லெஃப்ட், அதாவது 4 பிளஸ் 7 4 பிளஸ் 7 பண்ண ஆகும் 11 வரும். ஸோ 11 டிவைடட் பை 2. ஸோ 11 டிவைடட் பை 2னா எனக்கு வந்துட்டு
5.5 ஆன்சர் கிடைக்கும், which is going to be is equal to 5 at last. 5ங்கிற இது நான் பார்ப்பேன். இங்க வந்து 5 இருக்கு 6 இருக்கு. ஸோ 6ங்கிறது 7 கம்பேர் பண்ணுவேன். இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 6ங்கிறது 7 கம்பேர் பண்ணுவேன். 6 is equal to 7 இல்ல இல்லாத கேஸ்ல என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் போவேன். நெக்ஸ்ட் வந்து இஃப் போவேன். இந்த இது வந்து அகைன் எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் பார்ப்பேன். எல்ஸ் இஃப் வந்து 6 less than 7 பார்ப்பேன். ஸோ 6 less than சாரி ஓகே இந்த இடத்துல வந்து 6 less than 7 பார்ப்பேன். 6 less than 7 அப்படி பார்த்தா என்ன இருக்கு இங்க போட்டிருக்கு எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1. ஆமா இந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த எல்ஸ் இஃப்குள்ள போயிடுச்சு. எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1. ஸோ இந்த எல் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 பண்ணும்போது அகைன் வந்துட்டு எனக்கு அந்த எல்லோட வேல்யூ வந்துட்டு மிட் பிளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்ம மிட்ல என்ன இருந்துச்சு, அகைன் இங்க வந்து ஆன்சர் போட்டிருந்தோம் இல்லையா, மிட் எல் வந்து 4 சைஸ் வந்து 7 5 தான் என்னோட மிட் வேல்யூ. மிட் வேல்யூ வந்து 5ல இருந்து பிளஸ் 1 எனக்கு வேணும். ஸோ வந்து இப்போ என்ன எல்லோட வேல்யூ என்ன ஆகும்னா எனக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். எல் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 6ல என்ன இருக்கு, எல் இஸ் ஈக்குவல் 6ல 7ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும் 7ங்கிற அதான் அது 7 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் இஸ் ஈக்குவல் டு 6 7 இஸ் ஈக்குவல் டு 7 நீங்க வந்து செக் பண்ணணும் நமக்கு எக்ஸாக்டா. ஸோ 7 இஸ் ஈக்குவல் டு 7 என்ன போட்டிருக்கேன், 7க்கு 7 இருக்க கேஸ்ல வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணிடணும். இண்டெக்ஸ் உடனே பிரிண்ட் பண்ணிடணும். நமக்கு இண்டெக்ஸ் என்ன இருந்துச்சுன்னா 6ன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த 6ங்கிறத உடனே பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா மிட்டோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து 6ங்கிறது பிரிண்ட் ஆயிடும் எனக்கு எக்ஸாக்டா வந்து 6 பிரிண்ட் ஆயிடும், which is going to be the output of the this thing. நம்ம வந்துட்டு நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நம்ம வந்து +1 போட்டு 7 மாத்திக்கலாம். பட் ஆனால் ஆக்சுவலி இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6ங்கிற ஆன்சர் கரெக்டான வேல்யூ. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இங்க கொடுக்குற 7ங்கிற ஆன்சர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி பைனரி சர்ச். உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு ஃபுல் ஐட்ரேஷன் போட்டிருக்கேன். ஸோ திஸ் கோயிங் டு பி ஆஸ் ஃபார் தி ஐட்ரேஷன் 3 வந்துட்டு நமக்கு ஆன்சர் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ திஸ் கோயிங் டு பி ஐட்ரேஷன் 2. ஐட்ரேஷன் 2 இது பார்த்தீங்கன்னா அண்ட் தென் திஸ் கோயிங் டு பி தி ஐட்ரேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நமக்கு இவ்வளோ போடணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் திஸ் அண்ட் தென் தேர்ட் ஐட்ரேஷன் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஐட்ரேஷன் பார்ட். உங்களுக்கு இதை வச்சு எக்ஸாக்டா புரியும் நினைக்கிறேன். ஹவு டு டூ திஸ் ஃபார்முலா அண்ட் தென் கேல்குலேஷன். சிம்பிளா பாத்தீங்கன்னா கோட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் திஸ், அவ்வளவுதான். அண்ட் தென் இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்துப்பீங்க எப்படி வந்துட்டு ஹாஃப் ஸ்பிட் ஆகுது. வை திஸ் காட் பைனரிங்கிற நேம் பாத்தீங்கன்னா ஆல்சோ திஸ் கேன் பி ஒன்லி யூஸ்டு ஃபார் ஆர்டர் டேட்டா. அதுதான் வந்து மெயின் பார்ட்டே. இது வந்து ஆர்டர் டேட்டாக்கு ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் தென் லார்ஜ் டேட்டாக்கு யூஸ் பண்றது தான் பைனரி சர்ச். So yeah guys, I hope you guys understood this. Doubt in the comment la kelunga. I'll be happy to help you guys. Anyway, see you guys.